ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் அகாடமி திருச்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போலீஸ் அண்ட் ரயில்வேஸ் இந்த எக்ஸாம்ஸில் நமக்கு ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து, அதாவது பொது அறிவியல்லேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதனால் இந்த டாப்பிக்கில் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முக்கியமான டாப்பிக்லேருந்து, அதாவது பொது அறிவியலில் முக்கியமான டாப்பிக்லேருந்து ஒன்லைனர் கொஸ்டின்ஸை வந்து பார்ட் பை பார்ட்டாக எடுத்துகிட்டு வர போகிறோம். நீங்களும் போலீஸ் இல்லைனா ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், கழிவறைகளை தூய்மைப்படுத்தும் பொருளாக பயன்படும் அமிலம் எது? அதாவது நம்ம டாய்லெட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ஆசிட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், HClன்னு சொல்லுவோம், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஸோ இதுதான் வந்து டாய்லெட்ஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற அமிலம். அடுத்தது பாருங்கள், ரெண்டாவது கேள்வி, உணவுப் பொருட்களை பதப்படுத்த பயன்படுத்தப்படும் அமிலம் எது? உணவுப் பொருட்களை பதப்படுத்த பயன்படுத்தப்படும் அமிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிட்ரிக் அமிலம். அதாவது நம்ம உணவுப் பொருட்கள் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த சிட்ரிக் அமிலம் யூஸ் ஆகும். இதில் வந்து இன்னொரு அமிலமும் வந்து சேர்த்துக்கலாம். எதுனா அசிட்டிக் அமிலம். சிட்ரிக் அமிலம் அண்டு அசிட்ரிக் அமிலம் இது ரெண்டுமே வந்து உணவுப் பொருட்களை பதப்படுத்த நம்மளுக்கு யூஸ் ஆகுது. அடுத்தது பாருங்கள், தேர்ட் கொஸ்டின், அமோனியம் நைட்ரேட் என்ற சேர்மம் சாயங்கள், வண்ணத்து பூச்சிகள் மற்றும் மருந்துகளை தயாரிக்க பயன்படும் அமிலம் எது? ஸோ இதனாலையும் தயாரிக்க பயன்படும் அமிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம். அடுத்தது பாருங்கள், நாலாவது கேள்வி, காற்று அடைக்கப்பட்ட பானங்களில் பயன்படும் அமிலம் எது? அதாவது காற்றடைக்கப்பட்ட பானங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த பெப்சி, கோக் அது மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஒரு கேஸ் வெளியாகும். அதில் வந்து யூஸ் ஆகிற அமிலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்பானிக் அமிலம், கார்பானிக் அமிலம். அடுத்தது பாருங்கள், ஐந்தாவது கேள்வி, டேஸ் அமிலமானது ரொட்டி சோடாவின் ஒரு பகுதியாகும். ஸோ ரொட்டி சோடா வந்து தயாரிக்கிறதுக்கு பயன்படும் அமிலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டார்டாரிக் அமிலம், டார்டாரிக் அமிலம். அடுத்தது பாருங்கள், ஆறாவது கேள்வி, 3 பங்கு ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் மற்றும் 1 பங்கு நைட்ரிக் அமிலம் கலந்த கலவை என்ன? அதாவது 3 பங்கு HCl ஹைட்ரோக்ளோரிக் அமிலமும் 1 பங்கு நைட்ரிக் அமிலம் HNO3 இது ரெண்டும் கலந்த கலவை என்னன்னு பார்த்தோம்னா ராஜ திராவகம்னு சொல்லுவாங்க, ராஜ திராவகம். அடுத்தது பாருங்கள், ஏழாவது கேள்வி, தங்கம் மற்றும் பிளாட்டினம் போன்ற உலோகங்களை கரைப்பதற்கு முதன்மையாக பயன்படுத்துவது எது? ஸோ இதுக்கு வந்து இந்த தங்கம் மற்றும் பிளாட்டினத்தை கரைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜ திராவகம் தான். அடுத்தது பாருங்கள், எட்டாவது கேள்வி, அர்கினியஸ் கொள்கையின்படி காரங்கள் நீரில் கரையும் போது டேஸ் அயனிகளை தரும். ஸோ அர்கினியஸ் கொள்கையின்படி காரங்கள் நீரில் கரையும் போது நமக்கு ஹைட்ராக்சைடு அயனிகளை தரும், ஹைட்ராக்சைடு அயனிகளை தரும். அடுத்தது பாருங்கள், 9வது கேள்வி, ராஜ திராவகத்தின் மோலார் விகிதம் என்ன? ராஜ திராவகத்தின் மோலார் விகிதம் என்னன்னு பார்த்தோம்னா 3:1. அதாவது ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் வந்து 3 பங்கு இருக்கும், நைட்ரிக் அமிலம் வந்து 1 பங்கு இருக்கும். இதான் வந்து இந்த மோலார் விகிதம். அடுத்தது பாருங்கள், 10வது கேள்வி, தங்கத்தை சுத்தம் செய்யவும் சுத்திகரிக்கவும் பயன்படுவது எது? ஸோ தங்கத்தை வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணோம்னா ராஜ திராவகத்தை தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது ரொம்ப நாளான தங்கம் வந்து லைட்டாக கருத்துருக்கும், அதை வந்து பாலிஷ் போடுறதுக்கு எடுத்துகிட்டு போவோம். அந்த பாலிஷ் போடுற இடத்துல இந்த ராஜ திராவகம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து இந்த தங்கத்தை வந்து டிப் பண்ணி எடுத்தோம்னா அதில் இருக்கிற அந்த கருப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். அடுத்தது பாருங்கள், 11வது கேள்வி, நீரில் அயனியுற்று ஒரு மூலக்கூறு காரத்திற்கு ஒரு ஹைட்ராக்சைடு அயனியை தருபவை எது? ஸோ ஒரு மூலக்கூறு காரத்திற்கு ஒரு ஹைட்ராக்சைடு அயனியை தருவது என்னன்னு பார்த்தோம்னா ஒற்றை அமிலத்துவ காரம், ஒற்றை அமிலத்துவ காரம். அடுத்தது பாருங்கள், 12வது கேள்வி, நீர்த்த கரைசலில் முழுமையாக அயனியுறும் காரங்கள் எது? ஸோ நீர்த்த கரைசலில் முழுமையாக அயனியுற்றா அதை வந்து வலிமை மிகு காரங்கள்னு சொல்கிறோம், வலிமை மிகு காரங்கள்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், 13வது கேள்வி, நீர்த்த கரைசலில் பகுதியளவு அயனி வரும் காரங்கள் எது? ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தது வந்து முழுமையாக அயனி விடுறது, இப்போ வந்து பகுதியளவு அயனி விட்டுறா அதை வந்து வலிமை குறைந்த காரங்கள்னு சொல்லுவோம், வலிமை குறைந்த காரங்கள். அடுத்தது பாருங்கள், 14வது கேள்வி, சிவப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமாக மாற்றுவது எது? சிவப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமாக மாற்றுச்சுன்னா அதை வந்து காரம்னு சொல்லுவோம். ஸோ காரங்கள் வந்து சிவப்பு லிட்மஸ் தாளை வந்து நீல நிறமாக மாட்டுது. அடுத்தது பாருங்கள், 15வது கேள்வி, சோப்பு தயாரிக்க பயன்படும் காரம் எது? சோப்பு தயாரிக்க பயன்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு தான் சோப்பு தயாரிக்க பயன்படுது. அடுத்தது பாருங்கள், 16வது கேள்வி, கட்டிடங்களுக்கு சுண்ணாம்பு பூச பயன்படும் காரம் எது? கட்டிடங்களுக்கு சுண்ணாம்பு பூச பயன்படும் காரம் எதுன்னு பார்த்தோம்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு. அடுத்தது பாருங்கள், 17வது கேள்வி, வயிற்றுக்கோளாறுக்கு மருந்தாக பயன்படும் காரம் எது? ஸோ வயிற்றுக்கோளாறுக்கு மருந்தாக எதை நம்ம யூஸ் பண்ணுறோம்னா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. அடுத்தது பாருங்கள், 18வது கேள்வி, கரைசலை ஹைட்ரஜன் அயனிகளின் செறிவின் அடிப்படையில் அளவிடுதல் டேஷ் எனப்படும். ஸோ ஒரு கரைசலை வந்து ஹைட்ரஜன் அயனியை வச்சு கணக்கிட்டோம்னா அதை நம்ம வந்து pH அளவீடுன்னு சொல்கிறோம், pH அளவீடுன்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், 17வது கேள்வி, வயிற்றுக்கோளாறுக்கு மருந்தாக பயன்படும் காரம் எது? ஸோ வயிற்றுக்கோளாறுக்கு மருந்தாக எதை யூஸ் பண்ணுறோம்னா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. அடுத்தது பாருங்கள், 18வது கேள்வி, கரைசலை ஹைட்ரஜன் அயனிகளின் செறிவின் அடிப்படையில் அளவிடுதல் டேஷ் எனப்படும். ஸோ ஒரு கரைசலை வந்து ஹைட்ரஜன் அயனிகளை வச்சு கணக்கிட்டோம்னா அதை தான் வந்து pH அளவீடுன்னு சொல்கிறோம்.
அடுத்தது பாருங்கள் 19வது கேள்வி. பிஹெச்சில் உள்ள பி என்பது ஜெர்மன் மொழியில் டேஷ் என்ற வார்த்தையை குறிக்கிறது. ஸோ இந்த பிங்கிறது வந்து ஜெர்மன் மொழியில் பொட்டன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள் 20 லாஸ்ட் கேள்வி. பிஹெச் அளவிடுதல் டேஷ் முதல் டேஷ் வரை அளவிடப்படுகிறது. ஸோ பிஹெச் அளவு வந்து 0லேருந்து 14 வரையும் இருக்கும், 0லேருந்து 14 வரையும் இருக்கும். ஸோ இதோட வந்து ஃபஸ்ட்டு பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோக்கான பிடிஎஃப் வேணும்னா அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் சென்ட் பண்ணி விட்றேன். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வரும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.